ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கொத்தமல்லி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சாதம் வந்து நீங்கள் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். சாப்பாடு மட்டும் ரெடியாக இருந்ததுன்னா ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் இந்த சாதம் செய்யறதுக்கு. இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு நல்ல ரெசிபி. என்ன குழம்பு வைக்கிறதுனே ரொம்ப டவுட்டாக இருக்கிற அன்றைக்கி டக்குன்னு இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ் செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும், சாப்பாடும் நல்ல டேஸ்ட்டான சாப்பாடு கிடச்சிரும். கொத்தமல்லி சாதம் செய்யறதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, அதை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தலையும் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து அரைச்சிக்குங்க. அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம கொத்தமல்லி சாதம் ரெடி பண்ணிடலாம். நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. இதில் வந்து நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கிறேங்க. நெய் சேர்த்துனிங்கன்னா சாதம் உங்களுக்கு நல்ல மணமாக இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் காஞ்சதையும் இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்குங்க. கடுகு பொரிஞ்சதையும் இதில் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா செவந்ததுக்கப்புறம் இதில் வந்து நான் ஒரு அரை பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒரு வணக்கி விட்டுட்டு இது கூடவே வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்திட்டு நல்லா வெங்காயம் வணங்க விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு நிலக்கடலையும் கொஞ்சம் முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இது ரெண்டையும் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ், எலுமிச்சை சாதம், புளி சாதம் இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் நிலக்கடலை சேர்த்துனிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிடையில் உங்களுக்கு. இது எல்லாம் சேர்த்து ஒரு வணக்கி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வணக்கிட்டு இதில் நம்ம சாதத்தை ஆட் பண்ணிடலாம். சாதம் வந்து நல்லா இந்த மாதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, அப்போ தான் வெரைட்டி ரைஸ் நல்லாயிருக்கும். சாப்பாடை சேர்த்திட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா கலங்கி வர்ற மாதிரி நல்லா ஒரு கிளறிக்குங்க. அவ்வளோதாங்க, கொத்தமல்லி சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு பத்தலினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா எல்லாம் கிளறி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பாடு மட்டும் ரெடியாக இருந்ததுன்னா இந்த கொத்தமல்லி சாதம் செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் அதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்துட்றதுக்கும் நம்மளுக்கு இது ஒரு ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.